ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய், பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன். எழுத்தாளர் ஜோன் கிரேயின் அற்புத படைப்பு. சாப்டர் 9 பார்ட் 5. ஆண்கள் தங்களையும் அறியாமல் எவ்வாறு விவாதங்களை துவக்குகின்றனர்? ஒரு பெண்ணின் உணர்வுகளையோ அல்லது அவளது கண்ணோட்டத்தையோ அலட்சியப்படுத்துவதன் மூலம்தான் பெரும்பாலும் ஆண்கள் விவாதங்களை துவக்குகின்றனர். தாங்கள் பெண்களை எவ்வளவு தூரம் அலட்சியப்படுத்துகிறோம் என்பதை ஆண்கள் உணர்வதில்லை. எடுத்துக்காட்டாக, ஒரு பெண்ணின் எதிர்மறை உணர்வுகளை ஓர் ஆண் லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடும். ஓ, இதை பற்றி நீ கவலைப்படாதே என்று அவன் கூறக்கூடும். இன்னொரு ஆணுக்கு இந்த பதில் தோழமையானதாக தோன்றும். ஆனால் ஒரு அந்யோன்யமான வாழ்க்கை துணைவிக்கு அது அவளது உணர்வுகளை அலட்சியப்படுத்துவதாகவோ அல்லது காயப்படுத்துவதாகவோ இருக்கும். அல்லது இது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் அல்ல என்று கூறுவதன் மூலம் ஒருவன் ஒரு பெண்ணின் வருத்தத்திற்கு தீர்வு காண முயற்சிக்கக்கூடும். பிறகு அவளது பிரச்சனைக்கு சில நடைமுறை தீர்வுகளை அவன் வழங்க முயல்கிறான். அது அவளுக்கு நிம்மதி அளிக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கிறான். ஆனால் அவன் தன்னை அலட்சியப்படுத்துவதாகவும் தனக்கு ஆதரவு தர மறுப்பதாகவும் அவள் நினைக்கிறாள் என்பது அவனுக்கு புரிவதில்லை. அவள் வருத்தப்படுவதில் அர்த்தம் உள்ளது என்று அவன் அங்கீகரிக்காதவரை அவனது தீர்வுகளை அவள் பாராட்ட மாட்டாள். ஒரு பெண்ணிற்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் ஏதோ ஒன்றை ஓர் ஆண் செய்து விட்டான் என்று வைத்துக்கொள்வோம். உடனே அவளை நல்ல விதமாக உணர செய்வதற்காக அவள் ஏன் வருத்தப்படக்கூடாது என்று விளக்கம் கூற உள்ளுணர்வு ரீதியாக அவன் தூண்டப்படுவான். தான் செய்த காரியத்திற்கு ஒரு கச்சிதமான நல்ல பகுத்தறிவு ரீதியான காரணம் உள்ளதாக அவன் உறுதியான நம்பிக்கையுடன் விளக்கம் கொடுப்பான். ஆனால் அவனது மனப்போக்கு வருத்தப்படுவதற்கு தனக்கு உரிமம் இல்லை என்பது போல் அவளை உணர செய்கிறது என்பது குறித்து அவனுக்கு கடுகளவு கூட யோசனை இருப்பதில்லை. அவன் தன் செயலுக்கு விளக்கம் அளிக்கும் போது அவனிடமிருந்து அவளுக்கு கிடைக்கும் ஒரே செய்தி தன் உணர்வுகளை பற்றி அவனுக்கு அக்கறை இல்லை என்பதுதான். அவன் எடுத்துரைக்கும் காரண காரியங்களுக்கு அவள் செவிமடுக்க வேண்டும் என்றால் முதலில் அவள் ஏன் வருத்தமாக இருக்கிறாள் என்பதற்கான காரணங்களை அவன் அவளிடம் கேட்க வேண்டும். விளக்கங்கள் எதுவும் கொடுக்காமல் அவள் கூறுவதை புரிதலுடன் கேட்க வேண்டும். அவன் அவளது உணர்வுகளை பற்றி அக்கறை கொள்ள துவங்கும் போது அவன் தன்னிடம் ஆதரவு காட்டுவதாக அவன் உணர்வாள். இந்த மாற்று அணுகுமுறைக்கு பயிற்சி தேவை, ஆனால் நிச்சயம் இது சாத்தியம். பொதுவாக ஒரு பெண் கோபம், ஏமாற்றம் அல்லது கவலை போன்ற உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் போது அவள் ஏன் வருத்தப்படக்கூடாது என்பதை விளக்கும் வகையில் ஓர் ஆணின் உடலில் உள்ள ஒவ்வொரு உயிரினமும் விளக்கங்களை நியாயங்களையும் பட்டியலிட துடிக்கும். நிலைமையை மோசமாக்குவது எந்த ஒரு ஆணின் நோக்கமும் அல்ல. அவன் இவ்வாறு விளக்கம் அளிப்பது செவ்வாய் கிரகத்தினரின் உள்ளுணர்வு ரீதியான நடவடிக்கைதான். இந்த சூழ்நிலையில் தான் இவ்வாறு நடந்து கொள்வது ஆக்கபூர்வமானதல்ல என்பதை அவன் புரிந்து கொண்டால் அவனால் இந்த மாற்று அணுகுமுறையை பின்பற்ற முடியும். ஒரு பெண்ணிற்கு எது உதவும் என்பது பற்றிய விழிப்புணர்வு மற்றும் தன் அனுபவங்கள் வாயிலாக அவனால் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். பெண்கள் தங்களையும் அறியாமல் எவ்வாறு விவாதங்களை துவக்குகின்றனர்? பெண்கள் பொதுவாக தங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் போது நேரடியாக விஷயத்திற்கு வராமல் இருப்பதன் மூலம் விவாதங்களை துவக்கி வைக்கின்றனர். தன் விருப்பமின்மை அல்லது ஏமாற்றத்தை நேரடியாக வெளிப்படுத்துவதற்கு பதிலாக அவள் சுற்றி வளைத்து பேச தன் ஒப்புதலின்மையை வெளிப்படுத்தும் ஒரு செய்தியையும் தன்னையும் அறியாமல் அவனுக்கு தெரிவிக்கிறாள். சமயங்களில் அவள் வெளியனுப்ப விரும்பும் தகவல் எதுவாக இல்லாமல் போனாலும் பெரும்பாலும் சமயங்களில் ஓர் ஆணின் காதுகளில் அது அவ்வளவுதான் விழுகிறது.
எடுத்துக்காட்டாக ஓர் ஆண் தாமதமாக வீட்டிற்கு வர நேரும் போது, நீங்கள் தாமதமாக வரும்போது நான் காத்திருப்பது எனக்கு பிடிக்கவில்லை, அல்லது உங்களுக்கு ஏதேனும் நடந்து விட்டதோ என்று நான் கவலைப்பட்டேன் என்று ஒரு பெண் உணரக்கூடும். அவன் வீட்டிற்கு வந்தவுடன் தன் உணர்வுகளை அவள் நேரடியாக பகிர்ந்து கொள்வதற்கு பதிலாக, நீங்கள் எப்படி தாமதமாக வரலாம், அல்லது நீங்கள் தாமதமாக வந்தால் நான் என்ன நினைப்பது, அல்லது நீங்கள் ஏன் என்னை தொலைபேசியில் அழைத்து தகவல் கூறவில்லை என்று சுற்றி வளைத்து பேசுகிறாள். நீங்கள் ஏன் என்னை தொலைபேசியில் அழைத்து தகவல் கூறவில்லை என்று ஒருவரிடம் கேட்பது, நீங்கள் உண்மையிலேயே ஒரு நியாயமான காரணத்தை எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக சரியானதுதான். ஆனால் ஒரு பெண் வருத்தமாக இருக்கும்போது அவள் ஒரு நியாயமான காரணத்தை எதிர்பார்ப்பதில்லை. மாறாக அவன் தாமதமாக வந்ததற்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க காரணம் எதுவும் இருக்க முடியாது என்று வலியுறுத்துவதை வெளிப்படுத்துவது போல் அவளது குரலின் தொனி அமைந்து விடுகிறது. நீங்கள் எப்படி தாமதமாக வரலாம், அல்லது நீங்கள் ஏன் என்னை தொலைபேசியில் அழைத்து தகவல் கூறவில்லை போன்ற கேள்விகளை ஒரு பெண் ஒரு ஆணிடம் கேட்கும்போது அவளது உணர்வுகள் அவன் காதுகளை எட்டுவதில்லை. மாறாக அவளது ஒப்புதல் இன்மைதான் அவனுக்கு கேட்கிறது. தான் இன்னும் கூடுதலான பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவள் விரும்புகிறாள் என்று அவன் நினைக்கிறான். தான் தாக்கப்பட்டதாக அவன் உணர்கிறான். அதனால் தற்காப்பு முயற்சியில் ஈடுபடுகிறான். தனது ஒப்புதலின்மை அவளை எவ்வளவு தூரம் காயப்படுத்தியுள்ளது என்பதை அவள் உணர்வதில்லை. பெண்களுக்கு அங்கீகாரம் தேவைப்படும் போது ஆண்களுக்கு ஒப்புதல் தேவை. ஒருவன் ஒரு பெண்ணை எவ்வளவு அதிகமாக நேசிக்கிறானோ அவ்வளவு அதிகமாக அவளது ஒப்புதல் அவனுக்கு தேவைப்படுகிறது. ஓர் உறவின் துவக்கத்தில் இது எப்போதுமே இருக்கிறது. ஒன்று, தான் அவளை ஏற்றுக்கொள்வதாக அவனை உணர செய்கிறாள், அல்லது அவளது ஒப்புதலை தன்னால் பெற முடியும் என்று அவன் உறுதியாக நம்புகிறான். எப்படி பார்த்தாலும் அங்கு ஒப்புதல் இருக்கிறது. ஒரு பெண் தன் தகப்பனாலோ அல்லது பிற ஆண்களாலோ காயப்பட்டிருந்தாலும் கூட உறவின் துவக்கத்தில் அவள் தன் ஒப்புதலை நிச்சயமாக கொடுப்பாள். இவன் தனி சிறப்பு மிக்கவன், இவன் நான் அறிந்துள்ள மற்ற ஆண்களைப் போல் இல்லை என்று அவள் உணரக்கூடும். அந்த ஒப்புதலை ஒரு பெண் திரும்ப பெற்றுக்கொள்ளும் போது அது ஒரு ஆணுக்கு வலியை ஏற்படுத்துகிறது. தங்கள் ஒப்புதலை எவ்வாறு ஆண்களிடமிருந்து பறித்து கொள்கிறோம் என்பது குறித்து விழிப்புணர்வு பெண்களிடம் பொதுவாக இல்லை. அவர்கள் அவ்வாறு பறிக்கும்போது அது நியாயமானதுதான் என்று அவர்கள் நினைக்கின்றனர். ஆண்களின் இத்தேவை குறித்து அவர்கள் சரியாக நடந்து கொள்ளாததற்கு காரணம் ஆண்களுக்கு ஒப்புதல் எவ்வளவு முக்கியம் என்பது குறித்த விழிப்புணர்வு அவர்களிடம் உண்மையிலேயே இல்லாததுதான். ஆனால் ஒரு ஆணின் நடத்தையோடு உடன்பாடு கொள்ள மறுக்கும் அதே வேளையில் அவனை உள்ளபடியே ஏற்றுக்கொள்ள ஒரு பெண்ணால் கற்றுக்கொள்ள முடியும். தான் நேசிக்கப்படுவதாக ஒரு ஆண் உணர்வதற்கு அவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவனது நடத்தையில் அவளுக்கு உடன்பாடு இல்லாத போது கூட, பொதுவாக ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணின் நடத்தையில் உடன்பாடு இல்லாமல் இருந்து அவன் அவளை மாற்ற விரும்பும் போது அவளை ஏற்றுக்கொள்ள மறுப்பாள். சில சமயங்களில் அவள் அவனை அதிகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடும், வேறு சில சமயங்களில் குறைவாக ஏற்றுக்கொள்ளக்கூடும். ஆனால் அவளை ஏற்றுக்கொள்ள மறுப்பது அவனுக்கு வலிமிக்கதாகவும் அவனை காயப்படுத்துவதாகவும் அமைகிறது.